வணக்கம் நேயர்களே. இந்த டாபிக் இந்த வாட்டி நம்ம ஏன் டிசைட் பண்ணோம்னா, ஒரு உமன் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி எங்கள்ட்ட பேசியிருந்தாங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. இந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களே உங்கள் கவனத்தை முதலீட்டு பக்கமும் திருப்புங்கள். இதுதான் நம்ம பேச போறோம். ஏன்னா, அவங்க முதலீட்டு பக்கம் வந்து பெரிய ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்ல. பட் நார்மல் நம்ம சொல்றோம், உமன்ஸ் ஆர் சேவர்ஸ் பெட்டர் அப்படின்றாங்க. ஆனா, முதலீட்டுல ஈடுபாடு இருக்கா? அதுதானே சப்ஜெக்ட் இல்லையா? ஏதோ ஒண்ணு செய்யறது இல்ல. நம்ம ஈடுபாடு இருக்கிறது தானே பெட்டர். இப்போ ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் எப்படி நம்ம பார்க்கலாம்? நம்ம உமனோட லெவலில் பார்ப்போம். 1981க்கும் இப்போதைக்கும் என்னன்னு பார்க்கலாம். 1981 பார்த்தீங்கன்னா 41% கிட்டத்தட்ட உமன் லிட்ரேட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு டேட்டா படிச்சிருந்தேன். அந்த டேட்டாவில் என்ன சொல்கிறாங்க, 80லேருந்து 84% உமன் ஆர் லிட்ரேட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்போது லிட்ரஸி உமனில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு நமக்கு தெரியும், இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வரும்போது இந்தியாவில் உமன் லிட்ரஸி எவ்வளோ தெரியுமா? 8.9% லிட்ரஸி. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது இட் வாஸ் 8.9% லிட்ரஸிலேருந்து இப்போ 84%னா கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளை நோக்கி போகும்போது எவ்வளோ டைம் நம்ம வளர்ந்துருக்குறோம்னு பாருங்கள். இவ்வளோ வளர்ந்துருக்குறோம், ஆனால் முதலீடுன்னு வரும்போது அவருக்கு அந்த தாக்கம் இல்லாமே இருக்குது. இப்போ இன்னொரு சர்வே ஒன்று படிச்சிருந்தோம், அந்த கிறிசில் அண்ட் டிபிஎஸோட சர்வே ரிப்போர்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 51% மக்கள் முதலீடு பண்ணுறவங்களையே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் எஸ்பி அக்கௌண்ட் தான் வேணும்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி அண்ட் ரெகுலராக அவங்களுக்கு தெரியும், உமன்னாலே ஆல்வேஸ் தே லவ் கோல்டு. அப்பார்ட் ஃப்ரம் தர் ஹஸ்பண்ட் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தே லவ் ஒன்லி கோல்டு. அந்த மாதிரி ஒரு அந்த கண்டிஷன்லையும் இருக்குது. ஸோ இது தாண்டி ஒரு முதலீடுன்னு வரும்போது என்ன இருக்கணும்னா, அந்த இருக்கிற பண வீக்கத்தை தாண்டி நமக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைச்சாதான் அது க்ரோத் கிடைக்கும். இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம பார்க்கலாம், 2020 இந்த கோவிட்னால வந்து ஷேர் மார்க்கெட் ரொம்ப இறங்கி போனதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குதுன்னா நிறைய பேருக்கு வந்து மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும், தே ஹேட் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் இன் ஈக்விட்டி மார்க்கெட். லக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2020 பார்த்தீங்கன்னா 24% ஆஃப் தி people are between age group between 20 and 30, 24% of the people are investing in equity market related. The growth இப்போ பார்த்தீங்கன்னா 39% இருக்கு. ஆனால் இந்த 31 to 40 இட் வாஸ் அரௌண்ட் க்ளோஸ் டு 46% இருந்தது 2020. இப்போ பார்த்தீங்கன்னா 34% குறைஞ்சி போச்சு. 41 to 50 எடுத்தீங்கன்னா நார்மலாக இந்த பேண்ட் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அந்த குழந்தைங்கலாம் நல்லா வளர்ந்துட்டு இருப்பாங்க, ஹையர் எஜுகேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்கள ஒர்க்லேயே அவங்க வந்து they want to take a break. அந்த மாதிரி நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அவங்களுக்கு குறையிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. பட் அது குறையக்கூடாது. அது எவ்வளோ வேணும்? 16 இப்போ 14 வந்துருச்சு. ஸோ இவ்வளோ லிட்ரஸி ரேட் வந்தும் நம்மளால் வந்து முதலீட்டு பக்கம் ஏன் பெண்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது? இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. அவங்க வீட்டில் இருக்க எங்கள் அண்ணன் பார்த்துப்பாரு, எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு, எங்கள் அப்பா பார்த்துப்பாரு, இது ஓகே. பட் வாட் அபவுட் யூ? யூ ஆர் குவாலிஃபைட், யூ ஆர் ஏர்னிங். Sometimes women are earning more than the male member in the family. That means you have started to earn. அப்போ உங்களுடைய முதலீட்டை பற்றி நீங்கள் ஏன் சிந்திக்கக்கூடாது? ரொம்ப பெரிய கஷ்டமா, என்னால் வீட்டு வேலையே பண்ணுறது, இப்போ வீட்டை மேனேஜ் பண்ணுறது, ஆஃபீஸை பண்ணி வீட்டை பேலன்ஸ் பண்ணுறது என்னால் பண்ண முடியல, இதில் நான் முதலீட்டை பற்றி எங்கே பார்க்குறேன்? இதெல்லாம் நான் வந்து இது வந்து ஒரு சாக்காக தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் உங்களால் முதலீடு பண்ண முடியாதா? மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ண முடியுமா? அது பெரிய எஃபர்ட் வேணுமா? நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது முதலீட்டாளர்கள் என்னென்னா, 3 மாதத்துக்கு ஒரு 2 ஹவர் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. நீங்கள் கிடைக்காதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா இது ஃபர்தராக லிசன் பண்ணுங்க. இப்போ எனக்கு எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறீங்க எவ்ரி 3rd month லாஸ்ட் சண்டே நோ குக்கிங் டே. குக்கிங்கே பண்ணாதீங்க. அப்போ எப்படி வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி சாப்பாடு வேணும்? வீட்டில் ரைஸ் உண்டி வைங்க. இப்போ நீங்கள் வெளியிலேருந்து சாப்பாடு நிறைய வந்துருச்சு, ப்ராப்ளி ஒரு 150 ரூபா வந்து ஒரு சாம்பார், ரசம், ஒரு அந்த கறி ஏதோ அதே மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு 3 ஐட்டம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 150 ரூபாய் இன்ட்டு 3னா 450 ரூபா செலவாகும். வீட்டிலே நீங்கள் சாப்பாடு அடிச்சுட்டு போகிறீங்க, 450 ரூபா இருந்தால் உங்களுக்கு குக்கிங் கிச்சனில் இருக்கிற வேலை வந்து அப்படியே குறைச்சிடும். அன்றைக்கி லஞ்சே போடாதீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணாதீங்க, ஒன்லி பிரஞ்ச் ஆகிடுங்க. ஸ்ட்ரைட்டாக 11:30 12க்கு லஞ்சுக்கு போகிற மாதிரி பாருங்கள். அப்போ நாளைக்கு 9 o'clock நீங்கள் வந்து யூஆர் ஸ்டார்டட் டு லுக் அபவுட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ். ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியாது உங்களால்? முடியாதா? ப்ளீஸ் பி வெரி ஆனஸ்ட் இன் யுவர் அப்ரோச். முடியாது, டெஃபினட்டாக முடியும். அப்போது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 hour உங்களால் அலோகேட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பார்க்கலாம் இல்லையா? அப்போது நான் முதலீடு எப்படிங்க பண்ணுறது? அப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், நான் எவ்வளோ பண்ணேன்? நான் என்ன சொல்கிறேன், முதலீட்டாளர் நீங்கள் எடுத்தோடனே 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 50,000 இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கெட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இட். ஒரு 3000, 5000, 10,000 ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் முதலீடு பண்ண ஆரம்பிங்க. அப்போது அதோட வளர்ச்சி வரும்போது தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கே க்ரோ ஆகும்போது இட் வில் பி வெரி ரியலி குட். உங்கள் ஹஸ்பண்டோட போர்ட்ஃபோலியோ தனியாக இருக்கணும், உங்களோட போர்ட்ஃபோலியோ லெட் இட் பி செப்பரேட். வாட் ஸ்டாப்ஸ் யூ ஃப்ரம் டூயிங் தட்? ஒன்றும் இல்லை இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு 3000 ரூபாய் மாதம் முதலீடு பண்ணுறீங்க, அது ஒரு 12% ரிட்டர்ன் கிடச்சுன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும் தெரியுமா? க்ளோஸ் அரௌண்ட் 7 lakhs இருக்கும். இதே 15 years க்ளோஸ் டு 15 lakhs. இதே 20 years க்ளோஸ் டு அரௌண்ட் 30 lakhs இருக்கும்.
ஒரு 7 lakhs 14 lakhs and 30 lakhs இதுதான் உங்களோட வெறும் 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 20 ஆண்டுகள் கழிச்சு இப்படி இருக்கும். நீங்கள் ஒரு 30 வயசுல பண்ணுறீங்க, 50 வயசுல நான் நிறுத்தலான்னு பார்க்குறீங்க, இந்த 50 லட்சம் இருக்கும், அதை நீங்கள் போட்டு மாதம் அது வர இன்ட்ரெஸ்ட் கூட ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குமே இருக்காது. இதே நீங்கள் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ ஆகும்? 11.5 lakhs 25 lakhs close to 50 lakhs 11 lakhs 11.5 lakhs 25 lakhs 50 lakhs கிட்டத்தட்ட இருக்கும். இதே நீங்கள் 10,000 ரூபாய் சேர்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகும்? 23 lakhs 50 lakhs 1 crore கிட்டத்தட்ட இருப்பீங்க. க்ளோஸ் டு 1 crore. யோசிச்சு பாருங்கள், மாதம் ஒரு 5,000 10,000 ரூபாய் முதலீடு பண்ணி நீங்கள் திடீர்னு ஒரு 50 வயசில் நான் இனிமேல் வேலைக்கு போக மாட்டேன், ஜஸ்ட் எக்ஸாஸ்ட் கம்ப்ளீட்டாக எடுத்து ஃபேமிலி பேலன்ஸ் பண்ணி வேலைக்கு போய் வந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்து நம்ம பண்ணணும்னா கஷ்டம் இல்லை. இதில் இன்னொரு முயற்சி என்ன பண்ணணும்னா, நிறைய நேரம் பார்க்குறோம். இப்போ எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கப்புள்ஸ் வந்து எங்களை மீட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க ஒரு ஷாப் வச்சுருக்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு அதெல்லாம் லைவாக செல் பண்ணுறாங்க. ஒரு ஐடி கம்பெனி பக்கத்துலேயே ஒரு ஷாப் போட்டு செல் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க க்ரௌட்ஸு நிறைய வராங்க, ஓவர் க்ரௌடு ஹேண்டில் பண்ண முடியல. இவங்க காலையில் வீட்டு வேலையை எல்லாத்தையும் முடிச்சு பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அமிச்சு கிடுகிடு நீங்கள் வந்து இந்த இந்த ஸ்நாக் ஷாப்பில் எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி 2:45 3 மணிக்கு கிடுகிடுன்னு திருப்பி வீட்டுக்கு ஓடி, குழந்தைங்க வந்தால் ஈவினிங் அவங்க ரெடி பண்ணி அவங்கள ஹோம் ஒர்க் பண்ணி, இதுக்கப்புறம் அவங்க வீட்டை பெருக்கி தொடச்சி துணி துவச்சி இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க. இது ஒரு 1000-2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர்டன் 50% குறைஞ்சிரும். ஒரு அம்மாவை பெருக்கி க்ளீன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களோட டைம் சஃபிஷியன்ட் கிடைக்கும். ஒன்று பிஸ்னஸ் யூஸ் பண்ணால் ஃபேமிலி யூஸ் பண்ணணும். அப்போது குட்டி ஒர்க்கை நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் லாட் ஆஃப் டைம் கிடச்சிங்கன்னா அவங்க வெல்த் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி பெருசாக என்ஜாய் பண்ணணும். இதுதான் இஸ் அபவுட் லைஃப், இஸ் ஆல் அபவுட். நான் சொல்கிற பெண்களுக்கெல்லாம் என்ன என்னோட ரிக்வஸ்ட், ஒரே ரிக்வஸ்ட்னா, மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஒரு 2 hour அலோகேட் பண்ணுங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்ட் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதை கேளுங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மென்லாம் பயங்கரமாக ட்ரேட் பண்ணி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இப்போ கூட ஒரு ஆர்டிக்கல், ஒரு இங்கிலீஷ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தான். கடன் வாங்கி பயங்கரமாக ட்ரேட் பண்ணி லாஸ் ஆக்கி வீட்லேயே தெரியல ஒரு 4th floor அவங்க ஆஃபீஸ்லேருந்து கீழே போயிடுச்சு, சூசைட் பண்ணிட்டார். அப்போ நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உட்காந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசும்போது உங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்பீங்க, என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது காமிங்க, இப்படி வர்றீங்க. அப்போ ஒரு குடும்பம் என்பது வந்து தனிச்சியாக இயங்குற ஒரு இயக்கம் கிடையாது, அது ஒரு கூட்டாக இயங்குற ஒரு இயக்கம். அது அப்போது முதலீடுன்னு வரும்போது நீங்கள் ஹோல் ஃபேமிலியாக சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா இட் வில் ஆல்வேஸ் பி குட். நான் சொல்கிறேன், டெஃபினட்டாக அஸ் ஃபினான்ஷியல் பிளானர் நாங்கள் பார்த்துருக்கேன். என்னுடைய லாஸ்ட் இந்த 20 ஆண்டுகளில் நான் பார்த்து தான் இருக்கேன். முதலீட்டாளர்கள் எங்கள்கிட்ட வரும்போது ஒரு குடும்பமாக வரவங்க பெட்டராக முதலீடை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, தனியாக வரவங்க பெட்டராக அதோட பூரா தான் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் எப்பயும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் 100 கஸ்டமர் எங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா 90-95 கஸ்டமர் ஃபேமிலியோட வந்த கஸ்டமர் தான் நாங்கள் என்டர்டைன் பண்ணியிருக்கிறோம். இல்லாட்டி அடுத்த மீட்டிங் கூப்பிட்டு வரோம். அதனால் என்னுடைய சிம்பிள் ரிக்வஸ்ட் இந்த பார்க்குற உமனுக்கு எல்லாருக்கும், மென்னுக்கு என்னென்னா, நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோ உங்கள் உமன்கிட்ட காமிங்க. நார்மலாக யூடியூப் வீடியோ இந்த மாதிரி நாலேஜபிள் வீடியோஸில் நான் பார்க்குறேன். மென் 70-75% வராங்க. உமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15% தான் உமன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள், விழிப்புணர்வு வீடியோ பார்க்குறவங்களே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஒய்ஃப்ட்ட காமிங்க, அவங்களும் பார்க்கட்டும். ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வளர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்தியா நெக்ஸ்ட் 10-15 வருஷம் நல்ல ஒரு க்ரோத் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த நேரத்தில் உங்களோட முதலீடு எக்கனாமி சார்ந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே அந்த மாதிரி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் நிறைய வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ரிட்டையர்ட் லைஃப்பை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா நாங்கள் நிறைய ஃபேமிலியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் இது. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் இந்த சப்ஜெக்டில் எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பரில் எங்கள் ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்கள், அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், ஃபவுண்டர் மைசெட் கன்சல்டன்ட், சைனிங் ஆஃப். மேலும் ஒரு சுவையான வீடியோவில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.